பிரம்ம சம்ஹிதை 5ஆம் வரியின் விளக்கத்தின் 2ஆம் பகுதி. இதனை மனதில் கொண்டு மிகுந்த கருணையுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தனது உலகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கோபருக்கு அளித்தார். பகவானின் அந்த உலகம் உணர்வுள்ளதாகவும் உடைவற்றதாகவும் உண்மையானதாகவும் சுய ஒளிமயமானதாகவும் நித்தியமானதாகவும் பிரம்ம வடிவாகவும் இருந்தது. சமாதி நிலையில் நிர்குண பாவத்தை அடைந்த முனிவர்களால் அந்த இடத்தை காண முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடையர்களை பிரம்மத் எனப்படும் இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்குதான் அக்ரூரர் முதலில் நீராடி பிரம்ம வடிவிலான அந்த இருப்பிடத்தை கண்டார். அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின்படி நந்தனும் மற்ற இடையர்களும் அந்த பிரம்மத்தில் நீராடி அந்த உன்னதமான இருப்பிடத்தை கண்டனர். அங்கே அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் கண்டார். தெய்வமாக வணங்கப்பட்ட வேதங்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தன. அந்த உலகம் தெய்வீகமானதாகவும் நுட்பமானதாகவும் அறிய முடியாததாகவும் இருந்தது. இதனை கண்டபோது அவர்கள் பெரிதும் வியப்படைந்து பேரானந்தம் அடைந்தனர். அதீதமானது என்றால் இதற்கு முன் ஒருபோதும் காணப்படாத கண்ணுக்கு புலப்படாத முந்தைய ஒன்று என்று பொருள். ஸ்வாகிதம் அதாவது அறியவே முடியாத அவருடைய இருப்பிடம், வெல்ல முடியாத அந்த ஆலயத்தின் ஒரு காட்சியை அவர் எனக்கு காட்டினார். நீங்கள் ஏன் இந்த ஆலயத்திற்கு வந்தீர்கள்? ஏனென்றால் இந்த விரஜவாசிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொந்த உறவினர்கள். ஆதலால் நீங்கள் இங்கு வந்தீர்கள். இந்த ஸ்லோகத்தில் ஜன என்ற சொல் ஒருவரின் சொந்த மக்களை குறிப்பது போலவே இவ்விடத்திலும் ஜன எனும் சொல் ஒருவரின் சொந்த மக்களையே குறிக்கிறது. மற்றவர்களை குறித்த கருத்து இங்கு முக்கியமில்லை. எல்லோரையும் விட பிரஜர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த உறவினர்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணரே கூறுகிறார். எனவே அவள் என் அடைக்கலம், என் இடையர், என் எஜமானி, என் மனைவி. இடையர்களை பாதுகாப்பேன் என்று இந்த சபதத்தை எனது சுய உணர்வால் நான் கடைபிடிக்கிறேன். இந்த சபை பாதுகாப்பில் உள்ளது. பிரஜநகர வாசிகளான இவர்களுக்கு நானே இறைவன். நான் ஏற்றுக்கொண்ட இந்த நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் என் வலிமையாலும் வீரத்தாலும் ஆதரிக்கிறேன். இதுவே என் சபதமும் விதியுமாகும். இவ்வுலகில் தேவர்களும் விலங்குகளும் அறியாமை போன்றவற்றின் மூலம் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பிரபஞ்சங்களில் பல்வேறு நிலைகளை அடைவது போலவே பிரஜா மக்களும் தங்களை அவர்களுக்கு சமமாக கருதியதால் அவர்களின் நிலையை அறிய முடியவில்லை. தங்கள் தோற்றத்தை மறந்தனர். இதற்கு காரணம் மது எனும் விசேஷமான மோகத்தில் அவர்கள் மூழ்கி செல்வம் குறித்த ஞானத்தின் ஒரு பகுதி அவரிடம் இருந்து மறைந்து போனதே ஆகும். 5ஆம் வரியின் விளக்கத்தின் முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.